ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்? சிஜ்வன் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்கு என்னெல்லாம் தேவையான பொருள்னால் 3 ஸ்பூன் எண்ணெய், 4 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு க்ரஷ் பண்ணி தான் போட்டிருக்கேன். இதுக்கு முட்டைக்கோசு, பச்சை மிளகா, கேரட் எல்லாமே நீல வாக்கில் தான் வெட்டி வச்சுருக்கேன். அதை எல்லாம் எல்லாமே போட்டு எல்லாம் கிண்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பாதி வேக்காடு தான் வேகணும், ஃபுல்லாகவே வேகக்கூடாது. அப்போ தான் இந்த ரைஸுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். குடமிளகா, கேரட்டு, முட்டைக்கோசு எல்லாமே போட்டு விரவியாச்சா, இதுக்கு மேலே 1 ஸ்பூன் உப்பையும் போட்டு நல்லா விரவிக்கோங்க. நேற்று பண்ண தெரியுமா, அந்த சிஜ்வன் சட்னி போட்டு தான் பண்ணியிருக்கேன். இதை நான் இன்னும் 2 நாள் கழித்து லேட்டாக அவங்களுக்கு ரைஸ் பண்ணி காமிக்கலான்னு பார்த்தா அந்த சட்னி காலி ஆயிரும். ஏன்னா இவங்க ஆல்ரெடியே இந்த சைட் டிஷ் அந்த சட்னி ரொம்ப நல்லா இருக்குன்னு எடுத்துகிட்ருக்காங்க. இதுக்கு மேலே 1 ஸ்பூன் உப்பு போட்டாச்சு, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சோயா சாஸ் எல்லாமே அந்த சட்னியிலே இருக்குன்னாக்குள்ள இதுக்கு ஜாஸ்தி நீங்கள் எதுவும் போட தேவையே இல்லை எக்ஸ்ட்ரா. இதில் எல்லாமே வந்துட்டு உப்பு, புளிப்பு, உரப்பு எல்லாமே. சாதத்தை போட்டு வரணுக்கப்புறம் கொத்தமல்லி நல்லா தூவி இது 2 கிண்டிட்டிங்கன்னா சூப்பரான வெஜிடேபிள் ஃப்ரைட் ரைஸ், சிஜ்வன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிட்டு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அந்த சட்னிக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ சாதம் எப்படி வந்திருக்கு அதையும் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி வந்திருக்கு இந்த ஃப்ரைட் ரைஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.